என்னோட லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு சிம்பிள் ஹலோ வேர்ல்ட் ஆண்ட்ராய்டு ஆப் வந்து டெவலப் பண்ணி ரன் பண்ணியிருப்போம் கோடே இல்லாமல். இந்த வீடியோவில் வந்து கோடே இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஒரு சிம்பிள் டிரான்ஸ்லேட் ஆப் டெவலப் பண்ணலான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து MIT AI2 கம்பேனியன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது ரெண்டையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து இப்போ லைவ் ஒர்க்கிங் டெமோவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிள் டிரான்ஸ்லேட் ஆப் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் நேமை நான் சிம்பிள் டிரான்ஸ்லேட்னு வச்சுக்கிறேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோடனே நம்மளோட ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீன் நேமை எப்பயுமே மாற்றிக்கங்க. இதில் வந்து ஸ்க்ரீன் ஒன்றுனே இருக்குது. நான் வந்து அந்த ஸ்க்ரீன் ஒன்றுங்கிறத வந்து டிரான்ஸ்லேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வைக்கலாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டில் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது நிறையா ஸ்க்ரீன் நம்ம டெவலப் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, டெக்ஸ்ட் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு தேவை. அந்த ஃபீல்டை நம்ம வந்து லேபிளாக வச்சுக்குவோம். லேபிளுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணும். அதான் லேபிள். அதை வந்து நம்ம ஒரு லேபிள் எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் 3 லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். அதுக்காண்டி 3 பட்டன் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ரியல் டைமாக எல்லா வேர்ட்ஸையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாது. நம்ம கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸை மாதிரி தான் டிரான்ஸ்லேட் பண்ணோம். இந்த ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆப் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப் டெவலப் பண்ண தான் நம்மளால் காம்ப்ளெக்ஸாக ஒரு ஆப் டெவலப் பண்ண முடியும். நம்ம இன்னும் வர வீடியோவில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட காம்ப்ளெக்சிட்டியை கூட்டிக்கிட்டே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓரியன்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து சென்ட்ரல் ஓரியன்டாக ஆக்கணும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்க்ரீன் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓரியன்டேஷன் கொடுத்து சென்டர் வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வெர்டிக்கல் ஓரியன்டேஷனே சென்டரில் வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ வந்து நீட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து லேபிளில் இருக்க டெக்ஸ்ட்டை மாற்றணும். அதுக்காண்டி நம்ம லேபிளை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிற டெக்ஸ்ட் வந்து குட் மார்னிங். குட் மார்னிங்கிற வேர்டை தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். குட் மார்னிங்கிற வேர்ட் நான் கொடுத்துட்டேன். இப்போ குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக விசிபிள் ஆகாமல் இருக்குது. அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஃபஸ்ட்டு போல்ட் ஆக்கிக்குவோம். இன்னும் நம்மளுக்கு தேவையான நம்மளோட ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் வந்து நல்லா விசிபிளாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3 அந்த 3ஓட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதாவது நான் தமிழ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மனில் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்காண்டி நான் பட்டன் 1 கிளிக் பண்ணி அதில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து தமிழ்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பட்டன் 2 கிளிக் பண்ணி அதில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நான் ஃப்ரெஞ்சுன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பட்டன் 3 கிளிக் பண்ணி அதில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நான் ஜெர்மன் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம நீட்டாக டெவலப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லாஜிக்கல் பிளாக்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம பிளாக் கொடுத்துக்குவோம். பிளாக் கொடுத்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். டிரான்ஸ்லேட் பண்ணுற வேர்டை வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டணும். நம்மளுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு இருக்க ஒரே எலமெண்ட் என்ன அப்படின்னா லேபிள். அந்த லேபிளில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லேபிளில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மாற்றணும். அதான் நம்மளோட ஃபஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செட் லேபிள் ஒன் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற பிளாக்கை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது எப்போ மாற்றணும் அப்படின்னா, ஒரு பட்டனை கிளிக் பண்ண போகும்போது, லைக் இப்போ நீங்கள் தமிழுங்கிற பட்டன், இப்போ டிசைனரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழுங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே வந்து லேபிளில் வந்து நீங்கள் தமிழ்னு உங்களுக்கு தமிழில் வந்து காலை வணக்கம்னு ஷோ பண்ணணும். அதுக்காண்டி வந்து இப்போ பட்டன் 1 வென் பட்டன் 1 இஸ் கிளிக்டு, இப்போ இந்த பட்டன் 1 கிளிக் பண்ண போகும்போது எனக்கு லேபிளில் வந்து காலை வணக்கம்னு ஷோ பண்ணணும். இப்போ இந்த காலை வணக்கம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வேரியபிள் தேவை. வேரியபிள்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு கண்டெய்னர் மாதிரி. அதில் தான் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை நம்பரோ எது வைக்கிறதுனாலும் நீங்கள் அதில் தான் வைக்க முடியும்.
அதுக்காண்டி நம்ம ஒரு வேரியபிள் எடுக்கிறோம். அந்த வேரியபிளில் வந்து எம்டி டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டுங்கிற பிளாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எம்டி டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். when button one is clicked do set label one dot text to என்ன, அதாவது தமிழுங்கிறது தான் பட்டன் ஒன். தமிழுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லேபிளில் வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும். அந்த டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காலை வணக்கம். இதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பட்டன் ஒன்று கிளிக் பண்ணும்போது அந்த லேபிளில் வந்து காலை வணக்கம்னு மாறணும். இதே மாதிரி நம்ம 3 தடவை பிளாக்கை அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் எது வரைக்கும் அந்த பிளாக்கை ரிப்பீட் பண்ணணுமோ அதோட அவுட்டர் பிளாக், லைக் இப்போ வந்து எனக்கு இந்த 3 பிளாக்கையுமே ரிப்பீட் பண்ணணும். அதுக்காண்டி இதில் கடைசியாக இருக்க அவுட்டர் பிளாக் வந்து இந்த கண்டிஷனல் பிளாக். இதை நான் கண்ட்ரோல் சி பண்ணி காப்பி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். சேம் எனக்கு வந்து 3 பட்டனுக்கு தேவை, அதுக்காண்டி நான் 3 பட்டனுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பட்டனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பட்டன் 1ங்கிறத பட்டன் 2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட்டன் 3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ள இருக்க டெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் ஜெர்மனில் காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே முடிஞ்சு. நம்மளோட பிளாக்ஸ் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டோம். பட்டன் 1 கிளிக் பண்ணும்போது காலை வணக்கம்னு வரும், பட்டன் 2 கிளிக் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸில் வரும், பட்டன் 3 கிளிக் பண்ணும்போது ஜெர்மனில் வரும். இப்போ நம்மளோட பிளாக்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரியல் டைமாக வந்து மொபைலில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு டைமும் வந்து நம்ம வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளுக்கு நிறையா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MIT AI2 கம்பேனியன் அப்படிங்கிற ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மொபைலுக்கு போயிடலாம். இப்போ நான் மொபைலுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போய் MIT AI2 கம்பேனியன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம 2 மோடில் கனெக்ட் பண்ணலாம். அது என்னென்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் QR கோட், பை யூஸிங் கோட். இப்போ வந்து நம்ம பிசி போய்க்கலாம். இப்போ நம்ம பிசி வந்துட்டோம். இப்போ பிசியில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படிங்கிற டேப்ல இருக்க பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏஐ கம்பேனியன் அப்படின்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்கோம். அந்த கோடை வந்து நீங்கள் மொபைலில் போடணும். இப்போ நம்ம மொபைல் போய்க்கலாம். இப்போ நம்ம அந்த கோடை போட்டுட்டு நம்ம கனெக்ட் வித் கோட்னு கொடுக்கணும். கனெக்ட் வித் கோட் கொடுத்த உடனே சம்டைம்ஸில் நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஆப் வந்து நம்ம மொபைலில் வந்துடும். இப்போ நீங்கள் தமிழில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழில் சேஞ்ச் ஆகும், ஃப்ரெஞ்சில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெஞ்சில் சேஞ்ச் ஆகும், ஜெர்மனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஜெர்மனில் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்க தான் உங்களோட நாலேஜ் அப்புறம் லாஜிக்கல் திங்கிங் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சு, நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நம்ம அதை சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுவோம். தேங்க்யூ.